தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார், இனிப்பு கொடுத்திருக்கிறார். இந்த சந்திப்பின் மூலமாக மோதல் முடிவுக்கு வருகிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், தற்போது புகைப்படம் வெளியாக இருக்கிறது, இனிப்பு கொடுத்திருக்கிறார்கள். உரசல், சலசலப்பு, மோதல் முடிவுக்கு வந்ததா? நிச்சயமாக பல அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த போட்டோ இருக்கு. இது அண்ணாமலை அவரது ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்ற அந்த ட்விட்டரை பார்க்க வேண்டும். இன்றைய தினம் மூத்த பாஜக தலைவர்கள் ஒருவரும் தமிழிசை அவங்களுடைய தமிழக பாஜகவுடைய ட்விட்டர் ஐடியை கோட் பண்ணி மாநில தலைவராக திறம்பட செயல்பட்டவரும் அக்கா திருமதி டாக்டர் தமிழிசை அவர்கள் இல்லத்திற்கு சென்று நேரில் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி. தமிழகத்தில் தாமரை நிச்சயம் மலரும் என்பதை உறுதியுடன் கூறி அதற்காக நடவடிக்கையை உழைத்த அக்கா திருமதி தமிழிசை அவர்கள் அரசியல் அனுபவம் ஆலோசனைகளும் கட்சியின் வளர்ச்சிக்கான உத்வேகத்தை தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அண்ணாமலை தனது ட்விட்டர் பதிவு செய்திருக்கிறார். எக்ஸ் தளத்தில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை பார்க்க வேண்டியது இருக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கு சென்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவரை சந்தித்து நேரடியாக இந்த சந்திப்பானது இறுதிக்கு வந்திருக்கிறது. இந்த அண்ணாமலை தமிழிசையின் அந்த மறைமுக மோதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், தமிழகத்து தாமரை நிச்சயம் மலரும் என்பது உறுதியுடன் கூறி அதற்காக கடினமாக உழைத்த அக்கா திருமதி தமிழிசை அவர்களுக்கு அரசியல் அனுபவமும் ஆலோசனையும் கட்சியின் வளர்ச்சிக்காக உத்வேகத்தை தொடர்ந்து தனக்கு அளித்துக் கொண்டிருப்பதாக அண்ணாமலையின் அந்த பதிவு மிகுந்து கூர்நோக்கி பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. சென்னை சாலிகிராமம் விருகம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இந்த சந்திப்பானது தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சுபாஷ், நீங்க குறிப்பிட்டது போல இந்த சந்திப்பின் மூலமாக அல்லது மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய அந்த எக்ஸ்பதிவின் மூலமாக இது முடிவுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். இதற்கு முன்னதாக நடைபெற்ற இந்த நிகழ்வுகள், அதாவது இரு தரப்புக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த சலசலப்புக்கான காரணங்களை நம்ம குறிப்பிட முடியுமா? முன்பே நம்ம பேசியது போல இந்த தேர்தலுக்கான முடிவுகள், தமிழிசை இங்கே 2ஆம் இடம் வந்திருந்தார் தென்சென்னையில், அண்ணாமலை கோவை நாடாளுமன்ற தொகுதியில் 2ஆம் இடம் பிடித்திருந்தார். சுபாஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். சார் வணக்கம். தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்திருக்கிறார், ஒரு பதிவும் கூட இட்டிருக்கிறார் எக்ஸ் பக்கத்துல. அவர்களுக்கு இடையில நடைபெற்று வந்த ஒரு உரசல் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது இந்த சந்திப்பின் மூலமாக அப்படின்னு பார்க்கலாமா? உரசல் மட்டுமே இல்ல, பொதுவா பிஜேபி தொடர்பான உட்கட்சி விமர்சனங்கள், உட்கட்சிக்குள்ள மட்டுமே வைக்க வேண்டிய விஷயங்கள், அதெல்லாம் பொதுவெளியில அண்மை காலமாக வந்து கொண்டிருந்தன. இந்த போக்கு எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவு கட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். நிச்சயமா இப்ப ரீசெண்டா நம்ம எல்லாருக்கும் தெரியும், விஜயவாடால தமிழிசையை அமித்ஷா கண்டித்தது போன்ற ஒரு தோற்றம் கிடைத்தது. அது சம்பந்தமா தமிழிசை கூட சில விஷயங்களை விளக்கினாங்க. அதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் என்னன்னா, எனக்கு கிடைச்ச தகவலை சொல்றேன், 2 பேரிடமே மேலிடம் சில அறிவுரைகளை வழங்கி இருக்கிறது. மேலிடத்து அறிவுரையின் பேரில் 2 பேருமே சந்தித்து இருக்கிறார்கள். ஏன்னா இந்த விதமா முரண்பட்டு ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருப்பது மாநிலத்துல கட்சி வளர்ச்சியை பாதிக்கும். இப்ப சிறப்பான முறையில போய் கொண்டிருக்கிறது, அதுல எந்த ஒரு பின்னடைவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. ஏன்னா 2 பேருக்கும் பிஜேபின்னு வந்தாச்சுன்னா 2 பேருக்கும் பிஜேபி தான், அந்த கட்சி தான் பொது. அப்படிங்கிறப்ப கட்சியின் நலன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படிங்கிறப்போ ஒருவருக்கொருவர் எந்த தனிப்பட்ட முறையிலும் பகை கிடையாது. 2 பேருமே பிஜேபி நல்லா இருக்கணும் தான் ஆசைப்படுறாங்க. அப்படிங்கிறப்போ ஒருவருக்கொருவர் சந்தித்து விஷயத்தை பரிமாறிக்கிறதன் மூலமாக ஒரு முக்கியமான செய்தியை பிஜேபி தொண்டர்களுக்கு அனுப்ப முடியும். அது என்ன அப்படின்னா, இருவரும் பிஜேபி என்கிற கட்சிக்காக ஒன்றுபட்டு நிற்கிறார்கள், எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது அப்படிங்கிறதா. அதை இன்றைக்கு அண்ணாமலையும் தமிழிசையும் செய்து காட்டி இருக்கிறார்கள். இது இப்ப தேவையில்லாத ஒரு சலசலப்பை இப்ப முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நீங்க குறிப்பிட்ட மாதிரி 2 பேருமே பாஜகவுக்காக, பாஜகவினுடைய வெற்றிக்காக நின்றவர்கள் தான். அந்த வகையில தான் தமிழிசை தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினார். அப்படி கருத்துக்களை வெளிப்படுத்துவது என்பது கட்சியினுடைய ஜனநாயகத்திற்கு மீறிய செயலாக பார்க்கப்பட்டதா தலைமையால? இல்ல, வெளிப்படுத்தினது எங்கேங்கிறத விஷயம். வெளிப்படுத்துறத நீங்க கட்சி தலைமையிட்டே தெரிவிக்கலாம். அந்த கட்சிக்குள்ளே நிறைய ஃபோரம்ஸ் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றதுக்குன்னு, அந்த ஃபோரத்துல தெரிவிக்கலாம்.
நான் தமிழிசை என்ன தெரிவித்தாருக்கு அது அதனுடைய மெரிட்டுக்குள்ளேயே போக விரும்பல, அது தேவையில்லை. பட் அவரை தெரிவித்த அந்த பொதுவெளியில் தெரிவித்தது அப்படிங்கிறது தான் சர்ச்சைக்குள்ளானது. ஸோ அதுலேருந்து பல விஷயங்கள், அதுக்கப்புறம் சமூக ஊடகங்கள் தமிழிசைக்கு எதிராக வந்த விமர்சனங்கள் இப்படி நிறைய போயிட்டு இருந்தது. இந்த விதமான ஒரு மாறி மாறி போய்கொண்டு இருக்கிற விஷயம் ஒரு கட்சியினுடைய நீண்டகால நலனுக்கு உகந்தது காட்டல. இது சீக்கிரமா முடிவுக்கு வரணும். அப்ப சம்பந்தப்பட்ட 2 பேருமே சந்திச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்முகமா இருந்துட்டா எல்லாமே சால்வ் ஆயிடும், அவ்வளவுதான். அது நிச்சயமா மேலிடம் 2 பேருமே கூப்பிட்டு அறிவுறுத்தி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதன் அடிப்படையில இப்ப 2 பேருமே அதே பழைய நிலைக்கு திரும்பி விட்டார்கள். மிக்க நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் முன்னாள் ஆளுநர் தமிழிசை இடையிலான அந்த சலசலப்பு சந்திப்பின் வாயிலாக முடிவுக்கு வந்திருக்கிறது. இனிப்பை கொடுத்து தற்போது அந்த சந்திப்பு தொடர்பான புகைப்படத்தையும் அக்கா தமிழிசை அவர்களினுடைய ஆதரவு மற்றும் அனுபவம் அறிவுரைகள் தேவை என்கிற ஒரு கருத்தை எக்ஸ் பக்கத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை பதிவிட்டிருக்கிறார். சுபாஷ், தற்போது இந்த சந்திப்பு தொடர்பாக நம்மிடையே பேசிய கோலாகல ஸ்ரீனிவாஸ், இது மேலிருந்து 2 பேருக்கும் அளிக்கப்பட்ட அந்த அறிவுரையின் அடிப்படையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. பொது வெளியில இப்படி பேசியிருக்க வேண்டிய ஒரு தேவை இல்லை, இந்த சந்திப்பின் வாயிலாக இந்த விவகாரம் முடிவுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போதைய நிலவரம் பதிவு செய்யலாம். தமிழக பாஜக மாநில தலைவர் அன்பு தம்பி அண்ணாமலை அவர்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி என்ற ஒரு ட்விட்டர் பதிவை தமிழிசையும் பதிவிட்டிருக்கிறார் பலா. அதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அவரும் தனது எக்ஸ் பக்கத்துல அவங்களும் அதுக்கு பதிவு செய்திருக்கிறாரு. தமிழிசை எழுதிய புக்கையும் அண்ணாமலைக்கு அவர் பரிசாக சால்வை அணிவித்து கொடுத்திருக்கிறார். வாய்ஸ் ஃபார் ஆல் என்ற புத்தகத்தை தமிழிசை சவுந்தரராஜன் எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தை அண்ணாமலைக்கு பரிசாகவும் வழங்கியிருக்கிறார். மற்றொரு புகைப்படமும் நாம் அதில் பார்க்க வேண்டியது இருக்கிறது. தமிழிசை அண்ணாமலைக்கு புத்தகத்தை பரிசளித்திருக்கிறார். ஒரு புகைப்படத்தில் நாம் பார்த்தது அண்ணாமலை தமிழிசைக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்திருக்காரு. அதே நேரத்துல தமிழிசை அண்ணாமலைக்கு சால்வை அணிவித்து அவங்க வாய்ஸ் ஃபார் ஆல் என்ற ஒரு புத்தகத்தையும் அவங்க கொடுத்திருக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த 2 புகைப்படங்களும் இந்த தினத்தில் முக்கிய பேசுபொருளாக பார்க்கப்படுகிறது. அதான் கோலாகல சீனிவாசன் மட்டும் இல்ல, நம்ம அதை முன்பே அது பதிவு செய்தது தான். 2 பேருடைய பிரச்சனையும் அதை இதோட முடிச்சுக்கணும் அப்படின்றத மத்திய தலைமை முடிவு பண்ணிதான் இன்னும் நமக்கு கிடைத்திருக்க தலைவர்களின்படி அண்ணாமலையை நேரடியாக சென்று பாருங்கள் என்று சொன்னதாகத்தான் இருக்கிறது. அதைத்தான் கோலாகல சீனிவாசனும் பதிவு செய்திருக்கிறார். சுபாஷ், இந்த விவகாரத்தில் தமிழிசையை தாண்டி கட்சியில் இருந்த பலரும் கூட கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதே நேரத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை ஆதரவாளர்கள் இணையத்தில் இது போன்ற கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் கூட இருந்தது. இந்த சந்திப்பு சாத்தியமாயிருக்கிறது. வெளிவந்த கருத்துக்கள் அது தொடர்பாக பொதுவெளியில ஊடகங்கள்ல பலரும் பேசினார்கள். அந்த விஷயத்துல என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? இந்த பிரச்சனையை முடிக்கணும்ன்றதுக்கு தானே இந்த சந்திப்பை நடந்திருக்குன்றத பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா கட்சியுடைய வளர்ச்சி பணிகளுக்கு இருவரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறார்கள். அண்ணாமலை சொல்வதை போல தமிழகத்தில் பாஜக மலர வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில் பல்வேறு நடவடிக்கைகளில் மாநில தலைவராக 5 ஆண்டுகள் தமிழிசை சவுந்தரராஜன் 2014 19 வரை இருந்தார். அப்பொழுது வரை முழுவதுமாக தன்னால் முடிந்த அளவிற்கு கட்சிக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையும் செய்து காட்டினார். ஆகையால் அதை உணர்ந்திருக்கக்கூடியதுதான் இந்த சந்திப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை அவருடைய விருகம்பாக்கம் இல்லத்தில் சந்தித்திருக்கிறார். கடந்த சில நாட்களாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் தமிழிசை இடையிலான அந்த சலசலப்பு என்பது தொடர்ந்து நீடித்து வந்தது. பொதுவெளியில் ஊடகங்களில் மாநில தலைவர் அண்ணாமலை குறித்தும் அவருடைய நடவடிக்கைகள் குறித்தும் தமிழிசை விமர்சித்ததாகவும் கருத்துக்களை தெரிவித்ததாகவும் கூறப்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சமீபத்தில் ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்ற அந்த நிகழ்ச்சியிலேயே உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழிசையை கண்டித்ததாகவும் கூறப்பட்ட நிலையில் டெல்லியிலிருந்து கோவை விமான நிலையத்திற்கு வந்த மாநில தலைவர் அண்ணாமலையும் அதேபோன்று விஜயவாடாவிலிருந்து சென்னை வந்த தமிழிசை சவுந்தரராஜனும் செய்தியாளர்களை சந்திக்க மறுப்பு தெரிவித்திருந்தார்கள். இனி செய்தியாளர் சந்திப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக கட்சி அலுவலகங்களில் மட்டுமே நடைபெறும் என்கிற ஒரு கருத்தையும் அண்ணாமலை தெரிவித்திருந்தார்.
இந்நிலையில் தற்போது இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பின் மூலமாக இரு தரப்பினருக்கும் இடையே நீடித்து வந்த அந்த உரசல் மோதல் என்பது முடிவுக்கு வந்திருக்கிறது என்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். புகைப்படத்தை தற்போது மற்றொரு புகைப்படத்தையும் தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். தமிழக பாஜக மாநில தலைவர் அன்பு தம்பி அண்ணாமலை அவர்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி என அவருக்கு சால்வை அணிவித்து புத்தகம் ஒன்றையும் பரிசாக அளித்திருக்கக்கூடிய புகைப்படத்தையும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் பகிர்ந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலும் அவர் புகைப்படத்தோடு பதிவிட்டிருக்கிறார். இன்றைய தினம் மூத்த பாஜக தலைவர்களில் ஒருவரும் பாஜகவினுடைய மாநில தலைவராக திறம்பட செயல்பட்டவருமான அக்கா திருமதி தமிழிசை அவர்களை இல்லத்திற்கு சென்று நேரில் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி. தமிழகத்தில் தாமரை நிச்சயம் மலரும் என்பதை உறுதியுடன் கூறி வந்தவர். அவரை கட்சியினுடைய வளர்ச்சிக்கான உத்வேகத்தை தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிறது என்கிற வகையில் ட்விட்டர் பதிவையும் இட்டிருக்கிறார்.